1877 மார்ச் 15 ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். அந்த நாளில் உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. ஆஸ்திரேலியா நேஷனல் கிரிக்கெட் டீம் மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் அணிகள் மோதும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமானது. முதல் நாள் ஆஸ்திரேலியாவின் தொடக்கம். ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் செய்ய வந்தது. ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகள் விரைவாக வீழ்ந்தன. ஆனால் ஒரு வீரர் அமைதியாக களத்தில் நின்றார், சார்ல்ஸ் பேனர்மேன். அவர் மிக நிதானமாகவும் அழகாகவும் பேட்டிங் செய்தார். பந்து பவுண்டரிக்கு பறந்தது. ரசிகர்கள் கைத்தட்டினர். இறுதியில் அவர் 165 ரன்கள் எடுத்தார். இது உலக டெஸ்ட் கிரிக்கெட்டின் முதல் சதம். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 245 ரன்கள் எடுத்தது. இரண்டாம் நாள் இங்கிலாந்தின் பதில். இங்கிலாந்து அணி களமிறங்கியது. ஆனால் ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்கள் மிகச் சிறப்பாக விளையாடினர். குறிப்பாக டாம் கெண்டல் மற்றும் பில்லி மிட்விண்டர் தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்தனர். இங்கிலாந்து அணி 196 ரன்களில் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியாவுக்கு 49 ரன்கள் முன்னிலை கிடைத்தது. மூன்றாம் நாள் ஆஸ்திரேலியாவின் இரண்டாம் இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியா மீண்டும் பேட்டிங் செய்ய வந்தது. ஆனால் இந்த முறை இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் மிகவும் நன்றாக விளையாடினர். ஆஸ்திரேலிய வீரர்கள் விரைவாக அவுட் ஆனார்கள். ஆஸ்திரேலியா இரண்டாம் இன்னிங்ஸில் 104 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நான்காம் நாள் கடைசி சண்டை. இங்கிலாந்து வெற்றி பெற 154 ரன்கள் தேவை. ஆரம்பத்தில் ரசிகர்கள் இங்கிலாந்து வெற்றி பெறும் என்று நினைத்தனர். ஆனால் ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர் டாம் கெண்டல் அற்புதமாக பந்து வீசினார். ஒவ்வொரு விக்கெட்டும் விழும்போது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இங்கிலாந்து அணி இறுதியில் 108 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. வரலாற்று வெற்றி. இதன் மூலம் ஆஸ்திரேலியா நேஷனல் கிரிக்கெட் டீம் 45 ரன்கள் வித்தியாசத்தில் உலகின் முதல் டெஸ்ட் போட்டியை வென்றது. போட்டியின் ஸ்கோர்: ஆஸ்திரேலியா 245 மற்றும் 104, இங்கிலாந்து 196 மற்றும் 108. வெற்றி ஆஸ்திரேலியா 45 ரன்கள். 1877 ஆண்டு நடந்த இந்த போட்டி உலக கிரிக்கெட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. அந்த நாள் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் உலகம் முழுவதும் பிரபலமானது. இன்று வரை அந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களால் பெருமையாக நினைவு கூறப்படுகிறது. கிரிக்கெட்